Question number 103. இதுவும் ஒரு ஃபேமஸான கொஸ்டின் உண்டு. இந்த கொஸ்டினை நான் இதுக்கு முந்தி விளங்கப்படுத்திக்கிறேன். இந்த இடத்துலையும் தெளிவாக விளங்கப்படுத்தும். ஸோ என்ன ஒரு முக்கியமான ஐடியா 2r ஆரையுள்ள ஒரு கடத்தி கோலத்திற்கு +3q ஏற்றம் தரப்படுகின்றது. r ஆரையுள்ள வேறொரு ஏற்றப்படாத கடத்தும் கோலம் முதல் கோலத்தை தொடுமாறு செய்யப்பட்டு பின்னர் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தூரம் r-இல் வேறாக்கி வைக்கப்பட்டுள்ளது. அப்போ உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நான் கேட்குறேனே, 2r ஆரையுள்ள ஒரு கடத்தும் கோலத்திற்கு இவருக்கு +3q ஏற்றம் கொடுத்திருக்குது, இவருக்கு ஏற்றப்பட இல்லை. உங்களுக்கு தெரியும், கொள்ளளவம்னு சொல்கிறது 4πε0 r தானே, ஒரு கோலோட்டின் கொள்ளளவம். அப்போ நான் கேட்குறேன், இவருட கொள்ளளவம் ஒரு சீன்னு சொன்னால், அல்லது இந்த சின்னவருட கொள்ளளவம் ஒரு சீன்னு சொன்னால், இந்த பெரிய கோலோட்டோட கொள்ளளவம் 2c வரும். என்ன சொன்னால் r டபுள், அப்படி தானே. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், இவங்க ரெண்டு பேரும் தொட்டால் வரக்கூடிய பொது அழுத்தம்னு சொல்கிறது மொத்த ஏற்றத்தின் கீழ் மொத்த கொள்ளளவம். ஸோ இங்கே +3q இங்கே 0. ஸோ 3qவின் கீழ் மொத்த கொள்ளளவம் 2c, இங்கே c, ஆகவே 3c வரும், இப்படி தானே. ஸோ 3q/3c வெட்டி விட்டான்னு சொன்னால் q/c. பொது அழுத்தம்னு சொல்கிறது q/c. ஸோ இப்பொழுது நாங்கள் இப்போ இது a/bன்னு சொல்லி, இப்போ ஏயில் காணப்படக்கூடிய ஏற்றம் என்னென்னு கேட்டால், நீங்கள் ஏயிற்கு q = cv போட்டால் q = cக்கு பதிலாக 2c, bக்கு பதிலாக q/c வெட்டி விட்டான்னு சொன்னால் இப்போ காணப்படக்கூடிய ஏற்றம் 2q. ஸோ இவரில் 2q இருக்குதுன்னு சொன்னால் மறைமுகம் மற்ற q பைத்திக்கணும், யாருக்கு? bக்கு பைத்திக்கணும். ஸோ இப்போ விளைவுலாக இப்போ நாங்கள் யோசித்தோன்னு சொன்னால், ரெண்டு பேரும் தொட்ட போகிறோம். இப்போ விளைவுலாக காணப்படக்கூடிய ஏற்றம் இந்த இடத்துல +2q, இந்த இடத்துல +q, அப்படி தானே, ரைட். இப்பொழுது தொகுதியின் மின்னழுத்த சக்தி யாது? கோலங்களில் ஏற்ற பரம்பல் சீரானவை எனவும் தொகுதி சுயாதீன வெளியில் இருக்கின்றது எனவும் கொள்கை. இப்போ உங்களுக்கு தெரியும், இதை பற்றி நான் தெளிவான முறையில் கதைச்சிக்கிறேன். மின்னழுத்த சக்தின்னு சொல்லக்கூடியது ரெண்டு புள்ளியேற்றங்கள் q1, q2 r இடைத்தூரத்தில் இருக்குதுன்னு சொன்னால், இந்த தொகுதியின் மின்னழுத்த சக்தி ஈபின்னு சொல்லக்கூடியது 1/4πε0 q1 q2/r. ரெண்டு புள்ளியேற்றங்கள் r இடைத்தூரத்தில் காணப்படுதுன்னு சொன்னால், தொகுதியின் மின்னழுத்த சக்தின்னு சொல்கிறது 1/4πε0 q1 q2/r. இது புள்ளியேற்றம். அதே நேரம் ஒரு கோல கொள்ளளவி ஒன்று இருக்குதுண்டா, இந்த மாதிரி கோல கொள்ளளவி ஒன்று இருக்குது. ஒரு கோல கொள்ளளவிட மின்னழுத்த சக்தின்னு சொல்கிறது என்னது? ஒரு கோல கொள்ளளவு எந்த வலிமையாக அந்த ஏற்றத்தை சேமித்து வைத்துள்ளதுன்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு கோல கொள்ளளவு வந்து +q ஏற்றத்தை காவுதுன்னு சொன்னால், இவருட மின்னழுத்த சக்தின்னு சொல்கிறது உங்களுக்கு 12cv வர்க்கம், இல்லைன்னு சொன்னால் இல்லாட்டி q வர்க்கத்தின் கீழ் 2c, இல்லைண்டா 12 டைம்ஸ் qv. ஸோ இந்த 3 சமன்பாடுகளில் ஏதாவது ஒரு சமன்பாட்டால் உங்களுக்கு சொல்லலாம், அப்படிதான். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ இந்த இடத்த நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல ரெண்டு கோல கொள்ளளவிகள் அருகருகே வச்சப்பட்டால் இப்போ இந்த தொகுதியிட மின்னழுத்த சக்தி என்னன்னு சொல்லி கேட்டால், அதை பற்றி தெளிவாக இந்த இடத்துல கீழே எழுதுவோம். என்னது? ரெண்டு கோல கொள்ளளவிகள் நாங்கள் சொல்லுவோம். இவரில் ஏற்றம் q1 இருக்குது, இவரில் ஏற்றம் q2 இருக்குது. இவங்க ரெண்டு பேருடையும் மையங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை நாங்கள் வைப்போம் ஒரு சிம்பிள் r. இவருட ஆரை வைப்போம் ஒரு r1ன்னு சொல்லி, இவருட ஆரை வைப்போம் ஒரு r2ன்னு சொல்லி. நான் சொல்கிறேன், இப்போ இந்த தொகுதியிட மின்னழுத்த சக்தி என்னன்னு சொல்லி கேட்டால், முதலாவது இவங்க ரெண்டு பேருமே என்னது? கோல கொள்ளளவிகள். ஸோ கோல கொள்ளளவிகளால் இந்த இடத்துல மின்னழுத்த சக்தி வரும். முதலாவது எப்படி? இந்த கோல கொள்ளளவிகளின் மின்னழுத்த சக்தி, கொள்ளளவிகளின் மின்னழுத்த சக்தி. கோல கொள்ளளவிகளோட மின்னழுத்த சக்தின்னு வரும். அடுத்தது என்ன வரும்னு சொன்னால், இவங்க ரெண்டு பேரும் ஏற்றங்களும் தானே, இவங்க ரெண்டு பேரில் ஏற்றங்கள் இருக்குது. ஸோ ஏற்றங்களுக்கு இடையிலான மின்னழுத்த சக்தின்னு சொல்கிறது 1/4πε0. அடுத்த வரும் என்னது? ஏற்றங்களுக்கு இடையிலான மின்னழுத்த சக்தி. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ரெண்டு பேர்டையும் கூட்டுத்தொகையாக காணப்படும். ஏற்றங்களுக்கு இடையிலான
மின் அழுத்த சக்தி. ஸோ இப்போ கோள கொள்ளளவிகளுக்கு இடையிலான மின்னழுத்த சக்தின்னு சொல்கிறது Q வர்க்கத்தின் கீழ் 2C இப்படி தானே. ஸோ உங்களுக்கு இவருடைய கொள்ளளவு என்ன வரும்? C சமன் 4π எப்சைலன் நாட் இன்ட்டு R1 வரும். இவருடைய கொள்ளளவு வரும் 4π எப்சைலன் நாட் இன்ட்டு R2 வரும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? Q1 வர்க்கத்தின் கீழ் சிம்பிள் Q தானே போட்டிக்கிறோம். எஸ். அப்போ Q1 வர்க்கத்தின் கீழ் 2 தர C அதுக்கு பதிலாக 4π எப்சைலன் நாட் R1. அதேமாதிரி மற்றவர் Q2 வர்க்கத்தின் கீழ் 2 தர 4π எப்சைலன் நாட் R2. இது என்னது? இது கோள கொள்ளளவிகளின் மின்னழுத்த சக்தி. அதுக்கு பிறகு வரும் என்னன்னு சொன்னால் ஏற்றங்களுக்கு இடையிலான மின்னழுத்த சக்தி. ஸோ இவங்க 2 பேரும் ஏற்றங்களாக தொழிற்படுது. ஸோ ஏற்றங்கள்னு சொன்னால் எப்படி வரும்? 1/4π எப்சைலன் நாட் 2 ஏற்றங்களின் பெருக்கம். அது என்னது? Q1 Q2வின் கீழ் அவங்களோட ஈர்வை மையங்கள் நடுப்புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம். ஸோ நடுப்புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம்னு சொல்கிறது இந்த லென்த். ஸோ அந்த லென்த் வந்து சிம்பிள் ஆறுன்னு வரும். சிம்பிள் ஆறு. ஸோ ஒரு கோள கொள்ளளவுகள் இரண்டிற்கிடையில் இந்த சமன்பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அந்த கோளங்களில் ஏற்றப்பரம்பல் சீராகணும். ஏற்றப்பரம்பல் சீராக இருத்தல் வேண்டும். அப்போ தான் நாங்களுக்கு இன்டிகிரேட் பண்ணி இந்த முடிவு எடுக்கிறோம். நாங்கள் ஏற்றப்பரம்பல் சீராக இருத்தல் வேண்டும். ஸோ அந்த விஷயம் நீங்கள் இதில் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ இந்த கொஸ்டனுக்கு வருவோமே, இப்போ இந்த இடத்துல செல்லக்கூடிய கொஸ்டனுக்கு வருவோமே. இந்த இடத்துல செல்லக்கூடிய கொஸ்டனில் இப்போ இந்த இடத்துல செல்லக்கூடிய கொஸ்டனுக்கு நீங்கள் அந்த ஐடியா யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ விலையுள்ள இந்த இடத்துல +2Q இருக்குது, இப்போ இந்த இடத்துல +Q இருக்குது. ஸோ சொல்லுங்களேன் சரியா? கொள்ளளவிகளாக இருக்கும்போது சேமிக்கப்பட்டுள்ள ஏற்றம்னு சொல்கிறது Q வர்க்கத்தின் கீழ் 2C. அப்போ என்ன வரும்? Q வர்க்கம்னு சொல்கிறது இவரோட வர்க்கம். அது வந்தால் 4Q வர்க்கத்தின் கீழ் 2C. சீனக்குள்ள 4π எப்சைலன் நாட் தர 2R. மற்றவரும் சேர்த்துன்னு சொன்னால் அங்கே Q வர்க்கத்தின் கீழ் 2C 2 தர 4π எப்சைலன் நாட் R. இது கொள்ளளவிகளாக வரக்கூடியது. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால் ஏற்றங்களுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த சக்தி. ஸோ ஏற்றங்களுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த சக்தி வரும் 1/4π எப்சைலன் நாட் இவங்க 2 பேர்கிட்ட கூடுது பெருக்கம் 2Q தர Qவின் கீழ் அவங்களோட நடுப்புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம். ஸோ சென்டரில் இந்த தூரம் 2R, இந்த தூரம் R. ஸோ 6 மாறும் 2R, 2Rம் 2Rம் 4R. ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆன்சர் இவங்க 2 பேருடையும் கூட்டுத்தொகை. இந்த கொஸ்டினில் கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் இப்போது தொகுதியின் மின்னழுத்த சக்தியும் கேட்டீங்க. ஸோ தொகுதியின் மின்னழுத்த சக்தின்னு சொல்கிறது இவங்க 2 பேருடையும் கூட்டுத்தொகை. இல்லாண்டு இவங்க எப்படி கேட்டீங்களா? இந்த கோள கொள்ளளவிகளிட மின்னழுத்த சக்தின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த கோவையை மட்டும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஏற்றங்களுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோவை மட்டும் எடுக்கலாம். பட் இதில் கேட்டது இந்த மொத்த தொகுதியிட மின்னழுத்த சக்தி. ஸோ 2 பேருடையும் கூட்டுத்தொகை கொடுக்கணும். நீங்கள் கூட்டுத்தொகை கொடுக்கணும். ஸோ இந்த சமன்பாடு போடுறதுக்கான வெலிடான அதாவது இந்த சமன்பாடு போடணும்னு சொன்னால் எங்களுக்கு தெரியணும் அந்த கோள கொள்ளளவிகள் அந்த கோலத்தில் வந்து ஏற்றப்பரம்பல் சீராகிக்கணும். இங்கே பாருங்களே ஒரு வசனம் சொல்கிறாங்க, கோலங்களில் ஏற்றப்பரம்பல் சீரானவை என கொள்க. ஸோ அந்த வசனம் இதில் இருக்குது. அவை நீங்கள் இது சுருக்கினீங்கன்னு சொன்னால் நான் நினச்சிறேன் இதில் 5 ஆன்சர்லேயும் ஒரு ஆன்சரும் இல்லை. இந்த வருஷம் இதுக்கு வந்து ஓல் ஆன்சர் கொடுத்தாங்க. ஓல் ஆன்சர் இல்லையே. ஸோ நீங்கள் இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் என்ன வரும்? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 அப்படி தானே. ஸோ இங்கே 2Q வர்க்கம் நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் இந்த நீங்கள் சுருக்கினா இதில் 3Q வர்க்கத்தின் கீழ் 8π எப்சைலன் நாட் R அப்படி தானே. 8π எப்சைலன் நாட் R ப்ளஸ் இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் இங்கே வரும் 2ன்னு சொன்னால் இங்கே 2 முறை. ஸோ Q வர்க்கத்தின் கீழ் 8π எப்சைலன் நாட் R. என்னை கூட்டினால் 4Q வர்க்கத்தின் கீழ் 8π எப்சைலன் நாட் R. அது Q வர்க்கத்தின் கீழ் 2π எப்சைலன் நாட் R. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான ஆன்சர். நான் நினச்சிறேன் இந்த கொஸ்டினில் இந்த ஆன்சரில் வந்து இந்த ஆன்சர் தர இல்லை ஆன்சர். ஸோ நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இதுதான் பர்ஃபெக்டான ஆன்சர். ஸோ இந்த வருஷம் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஓல் ஆன்சர் கொடுத்தாங்க.
q வர்க்கத்தின் கீழ் 2π எப்சிலான் நாட் r. ஸோ இது கோல் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு ஏ கேட்டகரி கொஸ்டின் எடுக்கலாம். ஒரு ஏ கேட்டகரி கொஸ்டின் எடுக்கலாம். சரிதானே? ரைட்.